வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேட்டர்ன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த பர்சன், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் தான். சப்ஜெக்ட்னா யார்? த பர்சன் ஹூ டஸ் த ஆக்ஷன் இன் த சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் யார் அந்த பர்சன் அந்த ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கள சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேர்ப், அந்த ஆக்ஷனை குறிக்கிறது தான் வேர்ப் இல்லையா? த வேர்ட் தட் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட் ஆர் எக்ஸ்பிரஸஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆர் ஷோ பொசஷன். ஸோ இதை வேர்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது அந்த ஆக்ஷனை மென்ஷன் பண்ணுது. த வேர்ட் விச் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் ஃப்ரம் த சப்ஜெக்ட் is the object of the sentence. இதுதான் ரொம்ப பேசிக். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஸோ இதுலேயே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்னென்னா இட் இஸ் இது ஒரு வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். அது வந்து மீனிங் கொடுக்கும். அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை கொடுக்கறது தான் காம்ப்ளிமெண்ட். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் டூ கைண்ட். எப்படி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா த காம்ப்ளிமெண்ட் விச் எக்ஸ்பிரஸஸ் த குவாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி ஆர் கண்டிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ இதை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா த காம்ப்ளிமெண்ட் விச் எக்ஸ்பிரஸஸ் த குவாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி ஆர் கண்டிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதே தான். ஸோ இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ சேம் மீனிங் தான். ஸோ சப்ஜெக்டை குறிக்கிறது, ஆப்ஜெக்டை குறிக்கிறது, ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜென்ரலாக வந்து காம்ப்ளிமெண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் தான் இருக்கும். சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட், சி அப்படி தான் இருக்கும். ஓகே. அடுத்தது ஆப்ஜெக்டே ரெண்டாக பிரிப்பாங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது கேட்பாங்க. ஸோ ஐஓ டிஓன்னு வரும். ஓகேவா? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் விச் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்கிற அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்னங்கிறத ஆன்சர் பண்ணுறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. வாட் இஸ் கால்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது த ஆப்ஜெக்ட் விச் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின். ஓகேவா? டு ஹூம், யாருக்கு நடந்தது அப்படி சொல்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது வந்து அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட்டுங்கிறது ஒரு வேர்டோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸோ விச் ப்ரொவைட்ஸ் ஆன்சர் டு த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கொடுக்கறது தான் வந்து அட்ஜங்க்ட். ஓகேவா? ஹவு, வை, ஸோ வென் ஆர் வேர், ஸோ அப்படின்னு ஜென்ரலாக வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கொடுக்கறது. என்ன மாதிரி கொஸ்டின்? எங்கே, எப்போது, அந்த மாதிரி ஹவு, வென், வேர் அண்ட் வென். ஸோ இதை வந்து ஆன்சர் பண்ணுறது அட்ஜங்க்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ வித்தவுட் அட்ஜங்க்ட் இல்லைன்னா அந்த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து நவுனே பார்த்தோம். நவுன்னா வந்து ஒரு பர்சனை குறிக்கிறது, அப்படி இல்லைனா ஒரு பிளேஸ், ஒரு திங்ஸோ, ஒரு ஐடியாவோ, ஒரு ஆக்ஷன், ஒரு குவாலிட்டியோ குறிக்கிறது நவுன்னு பார்த்தோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்த்துக்கலாம் ஜென்ரலாக. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர் நவுனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங் ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணுறது ப்ராப்பர் நவுன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்ஷய், பூஜா, அங்கிதா, இந்தியா, இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான நேமோட மென்ஷன் பண்ணுறது ப்ராப்பர் நவுன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமன் நவுன். காமன் நவுனுங்கிறது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு எ ஜென்ரல் நேம், பொதுவான நேம். ஓகேவா? ஷேர்டு பை எவ்ரி பர்சன் ஆர் திங். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு மேல் ஜெண்டர் பாய்ன்னு சொல்லுவாங்க, ஸோ கேர்ள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி காமனான இருக்கிறது வந்து காமன் நவுன் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனுங்கிறது ஸோ குரூப், கலெக்டிவ்னு பேர்லேயே இருக்குது. ஸோ இட் இஸ் எ குரூப் ஆர் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அது அந்த அந்த குரூப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு சிங்கிள் என்டிட்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் கலெக்டிவ் நவுன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஸ்டாஃப், ஆர்மி, பார்லிமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகே. அடுத்தது வந்து மெட்டீரியல் நவுன். ஓகே. இது வந்து ஒரு ரெஃபர்ஸ் டு எ மேட்டர் ஆர் சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு பொருளை மெஷர் பண்ணுது, ஒரு மீன் பண்ணுதுன்னா ஸோ அது வந்து மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, மெட்டீரியல் நவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன், சில்வர், கோல்டு, வாட்டர், இது மாதிரி ஜென்ரலான மெட்டீரியல்ஸ் மென்ஷன் பண்ணுறது மெட்டீரியல் நவுன். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் வெரி ஈஸி. சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட்
அதுக்கப்புறம் வந்து இந்த நவுனோட சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு கேட்க போகிறது ஆப்ஷன்ஸில் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் மெயின்ஸ்லையும் கேட்க போகிறாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெளிவு கிடைக்கும். ஸோ வந்து முக்கியமாக எங்கே மிஸ்டேக் பண்ணுவோன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்டாக அட்ஜங்க்டில் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வெர்ப்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2A மெயின்ஸுங்கிறது சிபிடிங்கிறதுனால அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் வைஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். டைம் வந்து கன்சியூம் பண்ணாது நிறைய. ஓகே, ஸோ இப்போது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He is a professor with lot of experience. Okay, he is a professor with lot of experience. இதுவே பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது ஹீங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, இங்கே என்னது த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்னது ஹீ. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்தது வேர்ப். வேர்பு வந்து ஒரு லிங்கிங் வேர்ப். ஓகேவா? சப்ஜெக்ட் கூட அப்ஜெக்டிவும் லிங்க் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து வேர்ப். இங்கே என்ன இருக்குது? வெரி ஈஸி. இஸ்ன்னு இருக்குது. ஹீ இஸ். ஓகே, ஸோ ஹீ சப்ஜெக்ட் இஸ் வேர்பு. அடுத்ததா ப்ரொஃபஸர்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன் இதை காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா த காம்ப்ளிமெண்ட் ப்ரொவைட்ஸ் எசென்ஷியல் இன்ஃபார்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை பற்றியான எசென்ஷியல் இன்ஃபார்மேஷன் தரது வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்குது. ஸோ வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இங்கே அட்ஜங்க்ட். ஓகே, ஸோ இது வந்து அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் கொடுக்குது. அந்த சென்டென்ஸ் பேட்டர்னோட அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் கொடுக்கறதுனால இது அட்ஜங்க்ட்னு சொல்லுவாங்க. த அட்ஜங்க்ட் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் நான் எசென்ஷியல் இன்ஃபார்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட். ஸோ இதை அட்ஜங்க்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா SVCA. ஓகேவா? SVCAங்கிறது இல்லை கரெக்டான இது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா the poet tells a story to the children. Okay, the poet tells a story to the children. இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது சென்டென்ஸ் இதில் வந்து சென்டென்ஸ் என்னது? ஸோ இதில் சப்ஜெக்ட் என்னது பார்த்தீங்கன்னா போயட்டுங்கிறது இதோட சப்ஜெக்ட். ஓகே, அண்ட் தென் வந்து டெல்ஸுங்கிறது வேர்ப். ஓகே, ஸோ ஏ ஸ்டோரி டு த சில்ட்ரன்றாங்க இல்லையா? ஸோ ஸ்டோரி டு த சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனுங்கிறது இங்கே என்ன வரும்? அந்த ஸ்டோரிங்கிறது என்ன வரும்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது இன்டைரக்ட், இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷனே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில்ட்ரனுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இதில் ஏன் இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது யார் மென்ஷன் பண்ணுது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா டு ஹூம்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? டு ஹூம் த ஸ்டோரி இஸ் பீயிங் டோல்டு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து சில்ட்ரனுக்கு சொல்கிறாங்க அந்த ஸ்டோரியை. ஸோ இங்கே வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது சில்ட்ரன். அடுத்தது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே இந்த சென்டென்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஸோ த திங்க் ஆஃப் த போயட் தட் த போயட் இஸ் டெல்லிங் சொல்கிறது வந்து ஸ்டோரி. ஸோ அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? எஸ்வி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் இதுக்கான கரெக்டான பேட்டர்ன். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, ஸோ எது வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஒரு இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ முன்னாடி வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்ன பேட்டர்ன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் 4 சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க, ஆப்ஷனில் கொடுத்துட்றாங்க. எது வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ மற்ற 3 எந்த பேட்டர்னில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஆர்டாக இருக்கிறது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹி வாஸ் எக்ஸைட்டட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் எக்ஸைட்டட். ஓகே, ஹீங்கிறது சப்ஜெக்ட் தெரியும், வாஸுங்கிறது வெர்பு தெரியும். ஸோ எக்ஸைட்டட்ங்கிறது அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் தருது. ஸோ அது என்னது? எக்ஸைட்டட்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள் பி ஆப்ஷன். ஹி பிகேம் த லீடர். ஓகே, ஸோ ஹீங்கிறது இங்கே சப்ஜெக்ட், பிகேம்ங்கிறது வெர்பு, லீடருங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஸோ அதுவுமே வந்து மீனிங் தருது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா SVCன்னு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாலமன் வாஸ் வாய்ஸ். ஓகே, சாலமன் வாஸ் வாய்ஸ்ன்றாங்க. ஸோ சாலமன்ங்கிறது சப்ஜெக்ட், வாஸுங்கிறது வெர்புன்னு தெரியும், வாய்ஸுங்கிறதும் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதுவுமே வந்து அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் தருது. ஸோ இதுவுமே SVC. ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீ வோர் இஸ் யூனிஃபார்ம்.
ஓகே, he wore his uniform. இதில் வந்து சப்ஜெக்ட்டுங்கிறது he, woreங்கிறது verb, அதுக்கப்புறம் his new uniformங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ வந்து இல்லை சப்ஜெக்ட் verb அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அப்போனா வந்து டி ஆப்ஷன் தான் இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தட் டஸ் நாட் ஃபாலோ த சேம் பேட்டர்ன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ரகு வாஸ் இல் லாஸ்ட் மந்த். ஓகேவா, ரகு வாஸ் இல் லாஸ்ட் மந்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கலாம், ரகுங்கிறது சப்ஜெக்ட் தெரியும், வெர்புங்கிறது வாஸுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இல், ஓகேவா, இல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும். ஓகே, ஏன்னா இது வந்து இட் இஸ் டிஸ்கிரைபிங் ஆர் கிவிங் இன்ஃபார்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான அந்த ஆப்ஜெக்டை பற்றியான இன்ஃபார்மேஷன். இங்கே வந்து உடம்பு சரியில்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா ரகு. ரகு தான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இல்லையா? ஸோ வந்து பார்க்கும்போது அதுக்கான இன்ஃபார்மேஷன் கொடுக்கறது வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்ததாக வந்து இல் லாஸ்ட் மந்த். ஸோ ஓகேவா, எப்போ, வென் அப்படிங்கிற அதுக்கான ஆன்சரை கொடுக்கறது அட்ஜங்க்ட். ஸோ லாஸ்ட் மந்த்துங்கிறது வந்து இங்கே அட்ஜங்க்ட். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பிசிஏ, அதாவது ஆப்ஷன் டிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் எ ஃப்ரெண்ட்லி பர்சன். ஷி வாஸ் எ ஃப்ரெண்ட்லி பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஈஸி தான், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் என்ன மாதிரி பர்சன். ஸோ இவங்க வந்து ஷீ வாஸ் அப்படின்னு முடித்தோன்னா அதுக்கு மீனிங்கே இல்லை. என்ன மாதிரி பர்சன்னா ஃப்ரெண்ட்லி பர்சன். அப்போ அதுக்கான மீனிங் தருது. இட் டிஸ்கிரைப்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட். அப்போ அது என்ன வரும், காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ப்ரொவைட்ஸ் மோர் இன்ஃபார்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் ஷீ. ஸோ இதோட பேட்டர்ன் என்ன வரும், எஸ்விசி, ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டானது. அடுத்ததாக பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் த டீச்சர் மெனி கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் த டீச்சர் மெனி கொஸ்டின்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது சப்ஜெக்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட், வேர்புங்கிறது இங்கே வந்து என்ன வருது, ஆஸ்கடு. ஆஸ்கடுங்கிறது வேர்பு. ஸோ அடுத்தது டீச்சர். ஓகேவா, டீச்சருங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இங்கே வரும். ஏன்னா த ஒன் ரிசீவிங் சம்திங். ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து அவங்க தே ஆர் ரிசீவிங் சம்திங். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன வரும், டீச்சருங்கிறது வரும். ஓகே, அடுத்ததான் மெனி கொஸ்டின். மெனி கொஸ்டின்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா த திங் பீயிங் கிவன், ஸோ ஆஸ்கடு அதே மாதிரி அப்படிங்கிறதுனால இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வந்து இதோட பேட்டர்ன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஸ்விஓன்னு ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன வரும், ஆக்சுவலாக எக்ஸாக்டாக கேட்டாங்கன்னா இதோட பேட்டர்ன் என்னென்னா எஸ்விஐஓடிஓ. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ ஸ்மெல் சம்திங் பர்னிங். ஓகேவா, ஐ ஸ்மெல் சம்திங் பர்னிங் அப்படின்னு இதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஐ ஸ்மெல் சம்திங் பர்னிங்கிறது. ஸோ ஐ வந்து சப்ஜெக்ட், விங்கிறது வேர்புங்கிறது ஸ்மெல். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்திங்கிறது தான் இங்கே ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ பர்னிங்கிறது எது அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லுது இல்லையா, ஏதோ ஒரு எரியுது இல்லையா. ஸோ அது சொல்கிறதுனால இட் கிவ்ஸ் மீனிங்கிறதுனால இது காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதோட இது வந்து எஸ்விஓசி வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த போலீஸ் குட் ட்ரேஸ் த கல்ப்ரிட் சூன். ஓகேவா, த போலீஸ் குட் ட்ரேஸ் த கல்ப்ரிட் சூன். ஸோ இங்கே பார்க்கும்போது சப்ஜெக்ட்டுங்கிறது போலீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறோம், வேர்புங்கிறது குட் ட்ரேஸ். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே என்னது, கல்ப்ரிட். ஓகே, ஸோ சூன்ங்கிறது அட்வர்ப். ஓகே, சூனுங்கிறது இங்கே அட்வர்ப். ஸோ என்ன பேட்டர்ன் வரும், எஸ்விஓஏ. ஓகேவா, ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கம்பெனி சேர்பர்சன் ப்ராமிஸ்டு தம் பெட்டர் சேலரி. ப்ராமிஸ்டு தம் பெட்டர் சேலரி. ஓகேவா, இங்கே வந்து கம்பெனி பர்சன், கம்பெனி சேர்பர்சன்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ ப்ராமிஸ் பண்ணுறாரு, இதுதான் ஆக்ஷன். ஸோ இது வந்து வேர்புன்னு சொல்லுவாங்க. யாருக்கு பண்ணுறாருங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், தம். ஓகேவா, தம்ங்கிறது இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வந்து என்ன கொடுக்க போகிறாருங்கிறது அந்த மீனிங்கை கொடுக்கறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். பெட்டர் சேலரிங்கிறது இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க, 2 கொஸ்டின் இருக்குது இங்கே பாருங்கள். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ப்ரூட்டஸ் இஸ் அண்ட் ஹானரபிள் மேன். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் நம்மளுக்கு தெரியும். ஹானரபிள் மேனுங்கிறது என்ன. ஸோ ஹானரபிளாக எடுத்து பாருங்கள், மீனிங்கே இருக்காது அந்த சென்டென்ஸில்.
அப்போனா அது என்ன மென்ஷன் பண்ணுது, காம்ப்ளிமெண்ட்டை மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும், எஸ்விசிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங். ரகு வாஸ் இல் லாஸ்ட் மந்த் அப்படின்றாங்க. ரகு வாஸ் இல் லாஸ்ட் மந்த். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரகுங்கிறது சப்ஜெக்ட், வாஸுங்கிறது வேர்ப். ஸோ இங்கே வந்து இல் லாஸ்ட் மந்த், இது முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ கேட்டது வந்து இல்லுங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தோம், காம்ப்ளிமெண்ட். லாஸ்ட் மந்த்துங்கிறது அட்ஜங்க்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள், 4 சென்டென்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டினும் வரும். பிக் அவுட் த சென்டென்ஸ். எது வந்து எஸ்விசி பேட்டர்னில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஐ டொனேட்டட் ஏ கம்ப்யூட்டர் வருமா, வராது. இது வந்து ஐ டொனேட்டட் ஏ கம்ப்யூட்டர், எஸ்விஓ வரும். திஸ் கம்ப்யூட்டர் இஸ் லீக்குங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வரும். ஓகேவா, ஸோ வி டேக் நோட்ஸ். ஓகேவா, வி டேக் நோட்ஸ்ன்றாங்க. ஸோ வி சப்ஜெக்ட் வெர்ப், நோட்ஸுங்கிறது வந்து ஆப்ஜெக்டாக வரும். ஓகே, ஐ மெட் ஹிம்ங்கிறதும் வரும். ஸோ அப்போனா இங்கே இருக்கிற எஸ்விசி பேட்டர்ன் எது பார்த்தீங்கன்னா, திஸ் கம்ப்யூட்டர் இஸ் லீக்குங்கிறது தான் இதில் எஸ்விசி பேட்டர்னில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் சென்டென்ஸ் விச் இஸ் நாட் த சேம் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஸ் த அதர் 3. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோம், அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஒரே பேட்டர்னில் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஹீ வோர் இஸ் யூனிஃபார்ம். ஓகேவா, ஹீ வோர் இஸ் யூனிஃபார்ம்ன்றாங்க. ஸோ வந்து சப்ஜெக்ட் வெர்ப், ஓகேவா, இஸ் யூனிஃபார்ம். ஹீ வோர் இஸ் யூனிஃபார்ம். ஓகே, ஸோ வந்து என்ன வரும், ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஹீ வாஸ் எக்ஸைட்டட் மட்டும்தான் சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும். ஓகே, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்விஓன்னு வரும். ஸோ ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாதது எது, ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது கரெக்ட் பேட்டர்ன் ஃபார் த சென்டென்ஸ். ஹீ இஸ் ப்ரொஃபஸர் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேட்ச் த சென்டென்ஸ் வித் தர் பேட்டர்ன்ஸ். ஸோ இப்படியுமே கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஓகே, தே எலெக்டட் ஹிம் லீடர். ஓகே, ஸோ லீடருங்கிறது இங்கே காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆப்ஷன் 4 கரெக்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஹி வோர் இஸ் நியூ யூனிஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து தனியாகவும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ மேட்ச்லேயும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்விஓங்கிறது கரெக்ட். ஹி வாஸ் எக்ஸைட்டடுங்கிறது எஸ்விசி. ஷீ வென்ட் டு சென்னைங்கிறது என்னது, எஸ்விஏ. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 4231ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து தனித்தனியாக கேட்டிருக்காங்க. இதே சென்டென்ஸே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பேட்டர்ன் எஸ்விசிஏ. ஓகே, ஸோ எஸ்விசிஏ பேட்டர்னில் எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீ பிகேம் ஏ டாக்டர் அட் லாஸ்ட். ஓகே, ஹீ பிகேம் யார், ஓகே, அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்கிறது வந்து டாக்டர். ஓகேவா, அவர் ஒரு டாக்டர். ஸோ காம்ப்ளிமெண்ட், அட் லாஸ்ட் எப்போ அப்படிங்கிறது குறிக்குது. அப்போது ஏ. ஸோ எஸ்விசிஏன்னு வர்றது ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பேட்டர்ன் சப்ஜெக்ட் வெர்ப். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், அட்ஜங்க்ட் வரணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷி ப்ரிப்பேர்டு மீ காஃபி குயிக்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும் இல்லையா. ஸோ யாருக்குன்னு சொல்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா ஷீ ப்ரிப்பேர்டுங்கிறது சப்ஜெக்ட் வெர்ப், மீ யாருக்குங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், காஃபிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அட்ஜங்க்ட் குயிக்லிங்கிறது அட்ஜங்க்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், select the odd sentence pattern from the following. Okay, the shoe is large. Okay, the shoe is large ன்றாங்க. ஸோ இதுதான் வந்து odd sentence. எப்படின்னு பாருங்க, he ate the cake, she sang a song, I wrote a letter. இதெல்லாம் என்ன வருது, ஸோ இதெல்லாம் வந்து எஸ்விஓன்னு வருது. எது எஸ்விசின்னு வருது பார்த்தீங்கன்னா, இந்த the shoe is largeங்கிறது எஸ்விசி. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இஸ் ஏ சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் அட்ஜங்க்ட் அவ்வளோதான் வரப்போகுது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரப்போகுது. ஸோ இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த டாபிக்கு போயிடலாம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கும். முதல்ல ரூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ வி யூஸ் த பாசிவ் வாய்ஸ். எங்கெல்லாம் வந்து நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம்,
பார்த்தீங்கன்னா the focus is on the action rather than the doer of the action. ஸோ அதை செய்கிறவங்க இல்லாமல் அந்த ஆக்ஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ அபவுட் 50% ஆஃப் த கிராஜுவேட் ஆர் எம்ப்ளாய்டு இன் த ஐடி ரிலேட்டட் செக்டர். ஓகே, அடுத்தது பாருங்கள், we do not know who the doer is அப்படின்றாங்க. my bike was stolen yesterday. my bike was stolen yesterday. ஓகே, ஸோ we do not know who the doer. இங்கே யார் டூயருங்கிறது தெரியாது. ஸோ யார் வந்து ஸ்டோல் பண்ணாங்கன்றதே தெரியாது. ஓகே, ஸோ வந்து அதை மென்ஷன் பண்ணுறது we do not know who the doer is. ஸோ அப்படி வர்றதும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். we talk of a system or a process. the vegetable are washed well, then they are cut into cubes. ஸோ ஒரு ப்ராசஸை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே சப்ஜெக்டும் இல்லை, ஆனால் என்ன பண்ண அதான் ஃபுல்லாகவே ஆக்ஷனில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாசிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது 4வது பாருங்கள், we write newspaper headlines and notices at public places. be verb is omitted as the language has to be concise. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ we write newspaper headlines and notices at public places. ஸோ பார்த்தீங்கன்னா 20 sportsmen felicitated by PM. ஸோ இது வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஓகே, ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இதில் தான் இது பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பி வெர்ப் இஸ் omitted as the language has to be concise. ரொம்ப ஒரு ஷார்ப்பாக கன்சைஸ் இதில் இருக்கணும்னு ஸோ பி வெர்பை வந்து ஒமிட் பண்ணுறாங்க. we describe changes that have taken place. ஓகேவா, we describe changes that have taken place. our school looks completely different. our school looks completely differentன்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, we describe changes, என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு சொல்கிறதும் பாசிவ் இதில் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எங்கள் ஸ்கூல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. the whole place has been painted. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், they just focus on the action. ஓகேவா, more than the subject. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாசிவ் வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு எந்த மாதிரி இடங்களில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ முக்கியமாக இப்போ பார்க்கும்போது ஆக்டிவ் வாய்ஸ் வந்து என்ன, பாசிவ் வாய்ஸ்னு என்ன, ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரியான சில ரூல்ஸ் மட்டும் பார்க்கலாம். ரொம்ப பேசிக் ரூல்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் ஆக்டிவ் வாய்ஸ் த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப். ஓகேவா, ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஆக்ஷன் ஆஃப் த வெர்பை பெர்ஃபார்ம் பண்ணுது. த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் டிப்பிக்கலி ஃபாலோஸ் திஸ் பேட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுங்கிறது டூயர் இல்லையா, வேர்புங்கிறது ஆக்ஷன், ஆப்ஜெக்ட்டுங்கிறது ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். சிம்பிள், இவ்வளோ தான். ஓகேவா, ஸோ இது இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நடுவில் வேர்ப் இருக்குது, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜான் கிக்டு த பால். ஓகேவா, ஜான் கிக்டு த பால்னு பார்க்குறோம். ஸோ ஜான்ங்கிறவர் கிக்கடு, ஸோ வந்து வேர்பு த பால், எதை கிக் பண்ணார், த பால், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இது மாதிரி சிம்பிளாக இருக்கிற சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லும். ஸோ இப்போ பாசிவ் வாய்ஸ் பாருங்கள். ஸோ பாசிவ் வாய்ஸ் என்னென்னா மெயினாக ஃபோக்கஸ் எதில் இருக்கும்னு நம்ம பார்த்தோம், ஆப்ஜெக்டில் இருக்கும். ஓகேவா, த ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனில் தான் இருக்கும். which becomes the subject of the sentence. ஓகேவா, the doer of the action is often introduced with the word by, but it sometimes omitted if it is unknown or irrelevant. ஓகேவா, ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து பை வந்து ஒமிட் பண்ணிவிடும். ஓகே, அதுவும் பார்த்துங்க. மோஸ்ட்லி பை யூஸ் பண்ணுவோம் நம்ம பாசிட்டிவில். தி ஸ்ட்ரக்சர் டிப்பிக்கலி எப்படி ஃபாலோ ஆகி வரும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், வெர்ப், பை, டூயர். ஓகேவா, டூயருங்கிறது ஆப்ஷனல் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துங்க, த பால் வாஸ் கிக்டு பை, யார் கிக் பண்ணாங்க, பை ஜான். ஓகேவா, ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் என்ன ஆகிடுது, ஆக்டிவில் ஃபஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுது. ஸோ அதுவுமே ஆப்ஷனல் தான். சில இடங்களில் நம்ம சப்ஜெக்டே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, மெயினாக ஆக்ஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் பாசிவ் வாய்ஸில். ஸோ த பால் வாஸ் கிக்டு பை ஜான். ஓகே, அடுத்தது பாருங்கள் பர்சனல் பாசிவ் வாய்ஸ். இன் பர்சனல் பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் மென்ஷன்ட் எக்ஸ்பிளிக்ட்லி, ஆஃபன் யூஸிங் த ப்ரிப்போசிஷன் பை. ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி பை யூஸ் பண்ணுவாங்க இந்த பர்சனல் பாசிவ் வாய்ஸில். ஸோ வந்து ரெகுலர் பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. ஓகேவா, த லெட்டர்
was written by me. இது simple passive voice. இதுதான் personal passive voice சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றுறோம் இல்லையா? ஸோ இது எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஃபார்மோ அப்ஜெக்ட் ஃபார்மோ மாறும்போது இது எப்படி மாறும் பாசிவ் வாய்ஸில்? ஓகேவா? ஸோ ஐங்கிறது பாசிவ் வாய்ஸில் மீன்னு மாறிடும். அதே மாதிரி விங்கிறது பாசிவ் வாய்ஸில் அஸ்ன்னு மாறிடுது. ஹீங்கிறது ஹிம்னு மாறிடுது. ஷீங்கிறது ஹர்ன்னு மாறிடுது. தேங்கிறது தம். அண்ட் தென் யூங்கிறது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்லேயும் யூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட்டுங்கிறது அகைன் பாசிவ் வாய்ஸில் இட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சில ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பாசிவ் வாய்ஸில். த அப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டிவ் சென்டென்ஸில் இருக்கிற அப்ஜெக்ட் becomes the subject in the positive sentence. ஸோ இங்கே அப்ஜெக்டாக இருக்கிறது என்ன ஆகுது? அங்கே சப்ஜெக்டாக மாறிடுது. அங்கே சப்ஜெக்டாக இருக்கிறது இங்கே டூயர் இல்லையா? ஸோ சென்டென்ஸ் பிகேம் த ஏஜென்ட்டாக மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? பைன்னு யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். அடுத்தது பாருங்கள், கன்வெர்ட் த வெர்ப் டு இட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ வெர்பை எப்படி மாற்றணும்னு சொல்கிறாங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் மாற்றணும். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் சென்டென்ஸில் இருக்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் மாற்றணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க நம்ம இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். மூணாவது ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆட் த கரஸ்பாண்டிங் ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? யூஸ் த கரெக்ட் ஹெல்பிங் வெர்ப் பேஸ்ட் ஆன் த டென்ஸ் ஆஃப் த ஆக்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? அந்த ஆக்டிவ் சென்டென்ஸில் இருக்க டென்ஸை பொறுத்து வெர்பை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் வந்து இஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுவே ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வாஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம் சிங்குலரில். ஓகேவா? ப்ளூரலில் பார்க்கும்போது வேர்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மை மதர் ரைட்ஸ் அண்ட் இமெயில் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கும்போது இன்டர்சேஞ்ச் ஆகுது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் இமெயில் அப்படிங்கிறது இங்கே என்னது? சப்ஜெக்ட். மை மதருங்கிறது ஏஜென்ட்டாக மாற்ற போகிறோம் மாசிவ் வாய்ஸில். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ரைட்டுங்கிறது இங்கே என்ன ஆகுது? பாஸ்ட் பார்ட்டிசிபலாக மாற்றுறோம். ரிட்டர்ன் அப்படின்னு மாற்றிடுறோம். ஓகேவா? ஸோ யூஸிங் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் இங்கே என்னது? இஸ். ஓகே, இப்போ மாற்றுறோம் பாருங்கள். மை மதர் ரைட்ஸ் அண்ட் இமெயில்ன்றோம். ஸோ இது எப்படி மாற்றுறோம்? அண்ட் இமெயில் இஸ் ரிட்டர்ன் பை மை மதர் அப்படின்னு மாற்றுறோம். ஓகே, அடுத்தது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பேசிக் இன்டர்சேஞ்சிங். ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றுறது அப்படி தான் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி மாறணும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறணும், ஃப்யூச்சர் டென்ஸில் ஆக்டிவ் டு பாசிட்டிவ் எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துக்கங்க. ஆக்டிவ் வாய்ஸ், த பாய்ஸ் ப்ளே கிரிக்கெட். ஓகேவா? பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இஸ் பிளேடு பை த பாய்ஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் ப்ரெசன்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். த பாய்ஸ் ப்ளே த கிரிக்கெட். அதே மாதிரி கிரிக்கெட் இஸ் பிளேட் பை த பாய்ஸ்னு சிம்பிளாக மாற்றிட்டோம். ஸோ வந்து இங்கே சப்ஜெக்ட் வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷனு பின்னாடி வந்துடுச்சு. பைங்கிற இந்த ஹெல்பிங் இதுவும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இஸ்ங்கிற ஹெல்பிங் வெர்பும் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்ட் இங்கே என்னவா மாறிடுது? சப்ஜெக்ட் அப்படியே மாறிடுது, பின்னாடி போயிடுது பை பாய்ஸ்ன்னு. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வாய்ஸஸ் பார்த்துருந்தோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸை வந்து எப்படி பாசிவ் வாய்ஸாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு. ஸோ அடுத்தது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.